ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்க சதைகள் வந்து தளர்வடையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து லூஸ் ஆகும். நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சில் வந்து அந்த கீழே சதை தொங்கும், கை கால்கள் வந்து சதை லூஸ் ஆகும், இடுப்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். ஓகேவா? ஒருத்தரோட பலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு போன் இருக்குனாக்க அதை சுற்றி இருக்கிற மசில்களும் சேர்ந்து தான் வந்து உடலுக்கு பலத்தை வந்து கொடுக்குது. இப்போ ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த மசில்கள் வந்து தளர்ந்து போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த இடுப்பு பகுதிகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குதிக்கிறதோ அந்த மாதிரியான உள்ள எக்ஸசைஸுகளை தவிர்த்துட்டு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சும்மா பெண்ட் பண்ணி தரையை தொட்டுட்டு மேலே எழுறது, இடுப்பை டேர்ன் பண்ணுறது, இந்த இல்லை வந்து நம்ம படுத்துக்கிட்டே கால் கைகளை வந்து அசைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ்கள் நம்ம கொடுக்கும்போது அந்த மசிலானது தளர்வடைகிறது நமக்கு தள்ளி போகும். பிரண்டையும் மஞ்சளும் உண்மையிலே வந்து எலும்பு சார்ந்த நோய்களுக்கு அற்புதமான மருந்து. இதை காலங்காலமாக நம்ம இந்தியர்கள் அவங்களோட உணவு முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம மஞ்சள் இல்லாமல் நம்ம சமைக்கிறதே இல்லை. மஞ்சள் இருக்கிற குர்குமின் வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பேக் பெயின். அதாவது வந்து ஏஜ் ஆக வயசானவங்களுக்கு சிலருக்கு எப்போதும் உடலில் ஈஸியாக வலிகள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த ஏதாவது ஒரு வலி வந்து அவங்க சஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லாருமே சஃபர் பண்ணுறது வந்து இடுப்பு வலி. இந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க சின்ன வேலை தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் உடனே பேக் பெயின் வந்து வந்துடும். ஏன் அந்த மாதிரி வருது? அதாவது வந்து நமக்கு முதுகு தண்டுபடும், அந்த டிஸ்க்கு பல்ஜி, நர்வ் கம்ப்ரெஷன், இதனால் ஷயாட்டிக்கா பிரச்சனை வருது. ஓகே, ரைட்டு. சிலருக்கு தேய்மானம் ஆகும், நர்வ் கம்ப்ரெஷன் அந்த அளவு இருக்காது, ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஏஜ்டு பீப்புள் ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்க, சதைகள் வந்து தளர்வடையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து லூஸ் ஆகும். நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சில் வந்து அந்த கீழே சதை தொங்கும், கை கால்கள் வந்து சதை லூஸ் ஆகும், இடுப்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். ஓகேவா? ஒரு உடலுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது, ஒருத்தர் நல்ல இளமையாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க மசில் வந்து இறுகி நல்ல மசில் டோனில் வந்து இருக்குது இல்லையா? அதனால் வந்து அவங்களுக்கு அந்த உடம்பு மேலே முழு கிரிப்பாக அவங்களால இருக்க முடியுது. அதனால தான் அவங்க நினச்ச நேரம் ஓட முடியுது, குட்டிக்கரணம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா அடிக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த மசில்கள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும், இந்த மசில் ஃபைபர்ஸ் ஒன்றோடு ஒன்று நல்லா நெருங்கி நல்லா சேர்ந்து வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வலிகள், அந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? பொதுவாக அதை வந்து ஒரு மசிலானது மசில் ஸ்டோன் கொடுக்கணும். இப்போ ஒருத்தரோட பலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு போன் இருக்குனாக்க அதை சுற்றி இருக்கிற மசில்களும் சேர்ந்து தான் வந்து உடலுக்கு பலத்தை வந்து கொடுக்குது. இப்போ ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த மசில்கள் வந்து தளர்ந்து போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த இடுப்பு பகுதிகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். போன்களோட உராய்வுத்தன்மை அதிகமாகிறதுனால தேய்மானங்கள் அதிகமாகும். அப்போ ஈஸியாக வந்து அவங்களுக்கு பேக் பெயின் டீஜென்ரேஷன் வந்து வருது. அதனால் வந்து ஈஸியாக வந்து பேக் பெயின் வந்து இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து நமக்கு அந்த பேக் பெயின் வந்து வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரக்கூடாது அப்படின்னாக்க, அந்த மசில்கள் வந்து அந்த தளர்வடைகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். தளர்வடைகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். மசில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போயிடும். அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸசைஸ் தான். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ரொம்ப குட்டிக்காரன் அடிக்கிறது, இது ஜிம்முக்கு போய் வந்து ஹெவி வெயிட் லிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? மூமெண்ட் கொடுக்கணும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக. யோகாசனம் மாதிரியான எக்ஸசைஸோட முக்கியமான இதே என்ன அப்படின்னாக்க, எல்லா ஜாயிண்ட்டுகளுக்கும் எல்லா மசில்களுக்கும் ஸ்ட்ரெச்சை கொடுக்கும், அந்த ஜாயிண்டில் வந்து மூமெண்ட்டை கொடுக்கும். அதுதான் வந்து யோகாசனத்தோட முக்கியம். நீங்கள் யோகாசனம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதிகமாக குதிக்கக்கூடாது ஏஜ் இருக்கிறவங்க. ஏன்னா வந்து அந்த ஜவ்வுகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து குதிக்கிறதோ அந்த மாதிரியான உள்ள எக்ஸசைஸுகளை தவிர்த்துட்டு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சும்மா பெண்ட் பண்ணி தரையை தொட்டுட்டு மேலே எழுறது,
இடுப்பை டேர்ன் பண்ணுறது, இந்த இல்லை வந்து நம்ம படுத்துக்கிட்டே கால் கைகளை வந்து அசைக்கிறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ்கள் நம்ம கொடுக்கும்போது அந்த மசிலானது தளர்வடைகிறது நமக்கு தள்ளி போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா மசில் அதோட மசில் டோனில் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்து வந்து உணவு முறை இதில் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது வந்து போனில் வந்து கால்சியம் தேவை, பாஸ்பேட் தேவை. ஏன்னா போன் வந்து மேட் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் தானே. கால்சியத்தோட சக்தி வந்து தேவை, நமக்கு பாஸ்பேட்டோட இது வேணும், மினரல்ஸ் விட்டமின் D3 தேவை. ஸோ இந்த மாதிரியான விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நம்ம போன்களை வந்து அதோட ஸ்டெபிலிட்டியில் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது சார்ந்த உணவுகளை வந்து நமக்கு எடுக்கும். விட்டமின் D நமக்கு ரிச் சோர்ஸ் வந்து சன்லைட்டு தான். ஸோ அந்த எக்ஸசைசஸ் பண்ணுறது சன்லைட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். உணவுகள் வந்து கால்சியம் சார்ந்த உணவுகளோ மேக்ஸிமம் வந்து பிரண்டையும் மஞ்சளும் உண்மையிலே வந்து எலும்பு சார்ந்த நோய்களுக்கு அற்புதமான மருந்து. இதை காலங்காலமாக நம்ம இந்தியர்கள் அவங்களோட உணவு முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம மஞ்சள் இல்லாமல் நம்ம சமைக்கிறதே இல்லை. மஞ்சள் இருக்கிற குர்குமின் வந்து அதாவது வந்து தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணும், டீஏஜிங் ப்ராசஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் மஞ்சள் வந்து உண்மையிலேயே அற்புதமான மருந்து. ப்ளஸ் வந்து பிரண்டையும் பாருங்கள், மற்ற நாட்டில் எந்த நாட்டிலையுமே பிரண்டையோட உணவு பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே ஈஸி அவைலபிலிட்டி, அதை வந்து நம்ம ரெகுலராக உணவில் சேர்க்கும்போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதில் ஃபைபர் நார் சத்து மிகுந்து இருக்குது. ரெகுலராக பிரண்டையும் மஞ்சளும் உணவில் சேர்த்துக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா எலும்பு தேய்மானம் வராது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். வெறும் அது மட்டுமே சாப்பிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ நம்ம உணவுகளில் இது முதன்மையாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த உணவுகளை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த மசிலும் போனும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு சார், ரொம்ப தேய்மானம் ஆகிடுச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து டீஜென்ரேஷன் இருக்குது அப்படின்னாக்கா நல்ல சித்த மருத்துவரை அணுகுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு சித்த மருத்துவர் அப்படின்னா வர்மம் மருத்துவம் தெரிஞ்ச நல்ல சித்த மருத்துவரை நீங்கள் அனுபவிங்கனாக்கா தொட்டு தடவி பார்ப்பாங்க. முதல் அந்த டிஸ்கில் எந்த இடத்துல தேய்மானம் இருக்குது, எந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்குது, முதல் அந்த மசில் ஸ்டிஃபாக இருக்கா, இல்லை ஃப்ளாபியாக லூஸ் ஆகிருக்கா, இல்லை வந்து போன் ஏதாவது வந்து இப்போ ப்ரொட்ரூபர் இருக்கா, கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கா, இல்லை உள்ளே போயிருக்கா, இந்த மாதிரி வந்து தொட்டு தடவி பார்க்கணும். இல்லை லோக்கலாக பெயின் இருக்கா, இல்லை அது வந்து பெயினை வந்து வேறு ஏதாவது ரேடியேட் ஆகுதா, காலுக்கு கீழே நரம்பு அதாவது வந்து ஷேட்டிக்கா பெயினா ரேடியேட்டிங் பெயின்லாம் இருக்கும் இல்லைங்களா, நரம்பு கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கால் வரையும் பரவும். நரம்பு கம்ப்ரெஸ் இல்லை அப்படின்னாக்கா அது லோக்கலாக இடுப்பில் மட்டும் தெரியும். சிலருக்கு வந்து இந்த குளூட்டியல் பகுதிகளில் பட்டாக்ஸ் பகுதிகளெல்லாம் வலி ஏற்படும். ஸோ அந்த இடத்துல இருக்கா அப்படின்றது தொட்டு தடவி பார்க்கும்போதே நல்ல மருத்துவர் வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை சுற்றி ஸ்வெல்லிங் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதை நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு உள் மருந்துகள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். உள் மருந்துகள் வந்து என்ன பண்ணாக்கா வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எலும்பு வாத வறட்சி அடைகிறதுனால வந்து தேய்மானத்தை வந்து சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. வலியங்காடி கஷாயம், வாத கஷாயம், மேலே எக்ஸ்டர்னலுக்கு வந்து வாத நாராயண தைலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் உள் மருந்து தைலங்கள், காயத்திருமையிலேருந்து சர்வங்க தைலத்துலேருந்து ஏகப்பட்ட சிப்பினையிலேருந்து நிறைய மருந்துகள் வந்து உள் மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அதை ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு இருக்கும்போது அந்த தேய்மானம் நல்லாவே கண்ட்ரோல்ட் ஆகும், பெயின் வந்து நல்லா சப்சைட் ஆகும். ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது. ஸோ அப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், ப்ராப்பராக மெடிசன் எடுக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுக்கணும். அப்படி நம்ம இது ஒரு 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 கோர்ஸ் மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது 70 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, நமக்கு வலி இல்லாமல் நம்மளால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். நம்மளோட ஆக்டிவிட்டியை நம்மளால் நல்லா நடந்துக்க முடியும். அதாவது வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து என்ன பண்ணணும், படுத்துடக்கூடாது. அதாவது வந்து படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அவங்க கடைசி வரையும் அவங்க வேலைகளை செய்ய முடிகிறது தான் வந்து இறைவன் கொடுத்த வரன்றதை சொல்லுவாங்க. படுக்கையில் படுக்காத நம்ம போயிடணும்னு தானே எல்லாருமே வந்து நினைப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் வந்து இருக்கிற வரையும் நாம் அந்த உடம்பை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணோன்னாவே போதும், இந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியில் வந்துடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.